கசடரவிலிருந்து அறிவு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். போல்ட் ஆடியோவோட ஏர்பேஸ் Z1 அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது நம்ம தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் ரிவ்யூ பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1600 தான். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1599 எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ப்ராடக்டை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட்டில் என்ன இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்பிளோட டிசைன் அப்படியே இருந்துச்சு. ஸோ இது ஒரு பாயிண்ட். நான் வந்து இங்கே வந்து புதுசாக டிசைன் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி சொல்ல விரும்பல. ஆப்பிளோட டிசைன்னா அப்படியே இருக்குது. ஆப்பிள் ஏர்பாட்ஸில் என்ன டிசைன்ஸ் இருந்துச்சோ அதே தான் அப்படியே இதுலேயும் இருக்குது. ஸோ எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. மற்றபடி இதில் உள்ள கலர் வேரியன்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து ப்ளூ கலர் வேரியன்ட், நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது ப்ளூ கலர் வேரியன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நல்ல இம்ப்ரெசிவ் டிசைனாக தான் இருந்துச்சு. அதை ஆப்பிளோட கொஞ்சம் இம்ப்ரெசிவ் டிசைனாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோல்டு கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கோல்டு வந்து பேஸ் பண்ணியிருக்கிறதுமா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பாக்ஸில் தான் இது வந்து வந்துச்சு. நீங்கள் அன்பாக்சிங் வந்து பார்ப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்ட் நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணதே எப்படின்னா சரௌண்டிங்கில் வந்து இந்த மைக்ரோஃபோன், இந்த ஏர்பட்டோட மைக்ரோஃபோன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ரியல் டைமாக இந்த வீடியோ வந்து அவுட் சைடில் மொட்டை மாடியில் வச்சு ஷூட் பண்ணோம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இது வந்து கேட்டுக்கலாம். ஸோ டேரெக்டாக என்னோடய மொபைலில் தான் வந்து நான் இதை ஷூட் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கும்போது இதோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது எல்லா ஏர்பட்ஸ்லையும் உள்ள ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து என்னால் ஒன் ஃபிங்கரில், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒன் ஃபிங்கரில் ஓப்பன் பண்ண முடியுது. ஏன் இது வந்து ஒன் ஃபிங்கரில் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ஒரு பள்ளம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது அந்த பள்ளத்தில் நம்மளோட நகத்தை வச்சு ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. மற்ற ஏர்பட் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸாக இருக்கும், ஃபுல் மோல்டில் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம விரலை வந்து வச்சு ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது ஒன் ஹேண்டில். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போதும் இந்த மேக்னெட்டிக் க்ளோஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் வந்து இதை ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பட்டன் வந்து கொடுக்குறாங்க. நான் இப்போ பட்டன் அமுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஏர்பாட் பாக்ஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற அந்த மானிட்டர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இண்டிகேஷன் எல்இடிஸ் வந்து இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லலாம், கெட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்இடிஸ் நிறையா இருக்க சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக ட்ரெயின் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 24 hours வந்து ப்ளே டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர். நான் யூஸ் பண்ணி பார்க்கலாம், இன்னும் 24 hours யூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் சார்ஜ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதில் வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சி டைப் இல்லை. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது போதும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்ரியும் ரொம்ப சின்ன பேட்ரியாக தான் இருக்கிறதுனால மைக்ரோ யூஎஸ்பியே வந்து போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் காதில் மாட்டிருக்கிறது தான் இதோட ஏர்பட்ஸ். ஸோ நான் கழட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கோல்டு ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. டச் பண்ணால் ப்ளே, பாஸ், அப்புறம் நெக்ஸ்ட்டு ரைட் சைடு ஏர்பட்டில் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு, லெஃப்ட் சைடு ஏர்ப்ரெஸ்ஸில் டேப் பண்ணால் ப்ரீவியஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்காது. ஆனால் எல்லா ஏர்பட்லேயும் இருக்கிற ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஏர்பட்லேயும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த டச் கண்ட்ரோல்ஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகிறது இல்லை. ஆப்பிளில் வந்து நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஆனால் இந்த ஏர்பட், அதாவது இந்த மிட்ரேஞ்ச் ஏர்பட்ஸில் வந்து இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக இருந்தாலும் இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பாயிண்ட். மற்றபடி சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பேஸ் அவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுத்துருவாங்க. சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபுல் சவுண்டில் வச்சு கேட்டால் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் ஃபுல் சவுண்டில் வச்சு கேட்கணுங்கிற தேவை ஏற்படலைன்னு சொல்லலாம். நான் லோ வால்யூம்லேயே வந்து நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுக்குது. நல்ல ஒரு சவுண்டு வந்து பூஸ்டப் இருக்குது, ஏன்னா எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ஏர் பட்டு இல்லை. ஸோ இந்த பட்டு மாதிரியான வடிவு இதில் இல்லை. இது வந்து பிளாஸ்டிக். ஸோ ஃப்ளாட்டனாக இருக்கிறதுனால என்னோட இயருக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக பிளேஸ் அது மாதிரி கீழே விடுறதில்ல, ரொம்ப ஈஸியாக கீழே விடுறதில்ல. ஏர்பட், அதாவது பட்ஸ் இருக்கிற ஏர்பாடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஷேக் பண்ணும்போது கீழே விழுற வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் அது வந்து இதில் வந்து நடக்கவே இல்லை எனக்கு. அது ஒரு அட்வான்டேஜ், ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஸோ இது அதுமாரி உள்ளங்கையில் போகிற அளவுக்கான ஒரு இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆப்பிளோட டிசைன் அப்படியே இருக்கிறதுனால ஸோ உள்ளங்கையில் போகிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இதில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக டிவைசஸ் கூட சப்போர்ட் ஆகுது. வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால வாய்ஸ் அசிஸ்டன்ட் நம்ம ஏர்பட் வச்சு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ காலிங் அண்ட் மைக் இருக்குது. ஸோ ஸ்டீரியோ காலிங் அண்ட் மைக்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். மோனோ அப்படின்னா சிங்கிள். ஸோ அதாவது சில ஏர்பட்ஸில் வந்து ஒரு சைடு, அதாவது ரைட் சைடு மட்டும்தான் மைக் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அப்படி இல்லாமல் 2 சைடும் மைக் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக நம்மளோட ஆடியோ வந்து கேப்சர் பண்ணி இது வந்து ஈஸியாக கொடுக்கும். ஸோ 2 சைட்லேருந்தும் ஆடியோ கேப்சர் பண்ணி ஒரு இன்புட்டாக கொடுக்குறதுனால ஸோ ஆடியோ, நம்ம மைக் பேசுகிற ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மற்ற ஏர்பட் கம்பேர் பண்ணும்போது நான் மற்ற ஏர்பட்டில் பேசி கேட்டிருக்கிறேன். சில பேர் பேசும்போது அவங்க ஏதோ ரூம்குள்ளே அடைஞ்சிருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த வீடியோட சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு நான் போடும்போது தெரியும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோட சவுண்ட் குவாலிட்டி தான் இந்த ஏர்பட்டோட சவுண்ட் குவாலிட்டி. ஸோ இதுதான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஏர்பட்லேருந்து. ஸோ நல்ல ஒரு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நான் வாங்கும்போது இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 1599 அமேசான் ப்ரைமில் வாங்கும்போது. ஆனால் எனக்கு டெலிவரியான டைமில் இது இருந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1799. ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 5999. ஸோ இது ஆஃபர் பேஸில் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் வாங்கும்போது என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு தெரில. ஆனால் நான் வாங்கினது 1599 தான். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் வந்து வர வாய்ப்பு இருக்குது. வந்துச்சு அப்படின்னா இது ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஸோ வாங்கி பயனடைங்க.